ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டையில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். சுமன், இந்த நிகழ்வு குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. நாட்டின் 77வது குடியரசு தின விழாவையொட்டி ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் முனைவர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு காவலரின் வீரவாள் மரியாதை செலுத்திய பின் திறந்தவேலி ஜீப்பில் சென்ற ஆட்சியர் காவலர்களின் மிடுக்கான அணிவகுப்பினை பார்வையிட்டு காவல்துறை உட்பட அனைவரது மிடுக்கான வீரநடை அணிவகுப்பினை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக நாட்டிலேயே முதலில் நிறுவப்பட்ட மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு ஆட்சியர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையில் சிறந்து விளங்கிய 32 காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களையும் சிறப்பாக பணியாற்றிய 311 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் வழங்கிய ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகள் துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளின் மூலம் 32 பயனாளிகளுக்கு 1,16,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால், மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் உட்பட பலர் பங்கேற்றார்கள். இந்நிகழ்ச்சியில் இறுதியாக பள்ளி மாணவர்களின் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. மோனிஷா, தகவல்களுக்கு நன்றி.